டியூப் தமிழ் வணக்கம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, பாகிஸ்தானுடைய அதி உயர் ராணுவ தலைவர் அசிம் முனீர் ஆகிய இருவரும் சந்தித்து பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஸ்டீவ் விட்கோவ், ஜெராட் குஷ்னர் இந்த இரு தரப்பிற்கும் இடையே இன்று சனிக்கிழமை நடைபெறுகின்ற பேச்சுக்களில் இருவரும் நேருக்கு நேர் இருந்து பேசிக்கொள்ள மாட்டார்கள். பாகிஸ்தானிடம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அந்த யோசனைகளை இரு தரப்பிடமும் பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தம் பரிமாறிக்கொள்ளும். அதுதான் இன்று நடைபெறும் முக்கிய பேச்சுக்களாகும். இதில் இணக்கப்பாடு ஒன்று ஏற்படுமாக இருந்தால் நாளை இரண்டு தரப்புகளும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஈரான் ஒரு பயங்கரமான அடியை அமெரிக்காவிற்கு போட்டிருக்கின்றது. இப்பொழுது வந்திறங்கி இருக்கின்ற அப்பாஸ் அரக்சி, அமெரிக்காவுடன் ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கம் அல்லது அணுசக்தி உருவாக்கம் அல்லது யுரேனியம் செறிவூட்டல் இந்த விவகாரங்கள் பற்றி அமெரிக்காவுடன் பேச மாட்டோம் என்று முதலாவதாகவே அதிரடி ஒன்றை எடுத்து வீசி இருக்கின்றார்கள். இந்த விவகாரங்கள் ஈரானுடைய இறைமையுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. இது பற்றி பேசுவதற்கு அமெரிக்காவிற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இது எமது சொத்து, நாம் உருவாக்கியது, உருவாக்கி வருவது. இதற்கும் அமெரிக்காவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கிழித்து வீசி இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் ஈரான் அணுகுண்டை உருவாக்குவதில்லை என்று வாக்குறுதி ஒன்றை கொடுக்குமாக இருந்தால் இந்த போரினால் அதுவே தான் பெற்ற வெற்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் பிரகடனப்படுத்த காத்திருக்கின்ற வேளையில் ஈரான் வீசி இருக்கும் இந்த குண்டு ஈரானுடைய அணுகுண்டை விட பலம் மிக்கதாக இருப்பதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதேவேளை இஸ்மாயில் பக்காய், ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், இரண்டு தரப்பும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேச மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். அப்படி பேசுவதற்கு எந்த தேவையும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இப்ராஹிம் அசிசி, ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கமிட்டியினுடைய தலைவர், அணுசக்தி தொடர்பான அத்தனை வேலைகளும் எமது சொந்த பிரச்சனை சார்ந்தது, அதற்குள் அந்நியர்களுக்கு இடமில்லை என்று சிவப்பு கோடொன்றை கிழித்திருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மாறுமாக இருந்தால் பாகிஸ்தான் உட்பட முக்கியமான ஈரானுடைய நட்பு நாடுகளை எல்லாம் இணைத்து புதியதொரு கூட்டணியை உருவாக்குவதற்கும் புதியதொரு உலகத்திற்கு தலைமை தாங்குகின்ற பாத்திரத்தை நோக்கி செல்வதற்கும் ஈரான் முயற்சிகளை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவிற்கு அடிபணிந்து இந்த பூமியில் ஓர் ஆட்சியை நடத்துவது பயனற்றது என்ற இடத்துக்கு வந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுடைய டேங்கர் ஒன்றை இப்பொழுது அமெரிக்காவினுடைய படைகள் சுற்றி வளைத்திருக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துப்பறிந்தார் என்று ஈரானில் கைது செய்ய